வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையை சர்வதேச அளவில் போட்டியிடக்கூடிய நாடாக உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பொதுமக்களுக்கு இல்லாத பாதுகாப்பு அரசியல்வாதிகளுக்கு அவசியமில்லை. அமைச்சர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகளோடு சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தற்போது புத்தாக்கத் துறையில் ஏனைய நாடுகளோடு சமமாக போட்டியிட முடியாத நிலையில் உள்ளது. ஆனால் இதை மாற்றி இலங்கையை சர்வதேச அளவில் போட்டியிடக்கூடிய நாடாக உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐடிசி ரத்னதீப ஹோட்டலில் நடைபெற்றிருந்த தி இனோவேஷன் ஐலாண்ட் சமிட் 2025 மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை பகிர்ந்தார். புத்தாக்க துறையில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த மாநாடு இலங்கையில் நடைபெறுவது இங்குள்ள புதுமையான தொழில் முனைவோரின் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி புத்தாக்கத்தால் முன்னேறுகிறது. ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் புத்தாக்கத்தின் மூலம் எழுதப்படுகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். மனித தேவைகள் மாறவில்லை என்றாலும் அவற்றை பூர்த்தி செய்யும் முறைகள் தொடர்ந்து மாற்றமடைகின்றன என்பதையும் அவர் வலியுறுத்தினார். புதிய தேவைகள் உருவாகும் போது சந்தையும் உருவாகும். தேவைகளை பூர்த்தி செய்யும் முறை மாறினால்தான் புதிய சந்தை உருவாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். உலக நாடுகள் இந்த மாற்றத்தை கண்டுகொண்டு அதற்கேற்ப செயற்பட்டால் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியா இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் அவர் கூறினார். இலங்கையில் புத்தாக்கத்திற்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ளதாக கூறிய ஜனாதிபதி 2030 ஆண்டுக்குள் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கலின் புதிய பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும் இலக்கம் அரசாங்கத்திற்கு இருப்பதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் புத்தாக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய கண்டுபிடிப்புகள் வணிகமயமாக்கலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2025 ஆண்டில் $19 பில்லியன் ஏற்றுமதி வருவாயை இலக்கு வைத்திருப்பதாகவும் இதனை அடைய புத்தாக்க துறையில் முக்கிய மாற்றம் தேவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார போட்டியில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புத்தாக்கத்தின் அவசியம் குறித்து பேசிய அவர் சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் பங்காளிகளை நாட்டில் முதலீடுக்கு அழைத்தார். இலங்கைக்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் அனைத்து விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் உறுதியளித்தார். தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. வழங்கப்பட்டிருந்த வாக்குறுதிகளுக்கு அமைய பாதீடு முன்வைக்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் வாக்குறுதிகளில் கூடிய அனைத்து விடயங்களையும் மறந்து அரசாங்கம் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தற்போது நாட்டில் சமூக செலவினங்கள் அதிகரித்து மக்களுக்கான பொருளாதார சுமை மிகுந்துவிட்டதாகவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் வரலாற்று ரீதியாக பெரும் தவறை நிகழ்த்தியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கமும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதையில் பயணிக்கிறது என்ற குற்றச்சாட்டை சஜித் முன்வைத்தார். அதேவேளை 2028 ஆண்டுக்குள் கடனை செலுத்துவோம் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வரவேற்பதாக தெரிவித்த அவர் அதற்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். ஆனால் 2028க்குள் கடனை செலுத்த வேண்டுமாயின் பொருளாதார வளர்ச்சி உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். 1975 முதல் இதுவரை சர்வதேச நாணய நிதியம் 75 நாடுகளில் செயல்படுத்திய திட்டங்களில் 59 திட்டங்கள் 2வது, 3வது அல்லது 4வது கடன் மறுசீரமைப்புக்கு செல்ல நேரிட்டதாக அவர் குறிப்பிட்டார். இது மிகப்பெரிய அபாயமாக அமைந்துள்ளதாகவும் இதனை வெளிப்படையாக யாரும் பேசுவதில்லை என்றும் கூறினார். கடனை திருப்பி செலுத்தவும் பொருளாதாரத்தை பலப்படுத்தவும் முயற்சி செய்யும் அரசாங்கம் அரச வருமானத்தை எவ்வாறு அதிகரிக்கப் போகிறது என்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை என்று விமர்சித்துள்ளார். அதே நேரம் மகாபுல கொடுப்பனவை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை வரவேற்றுள்ள அவர் கடந்த நாட்களில் வழங்கப்படாமல் இருந்த அந்த தொகையினை விரைவில் வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையிலேயே அரசியல்வாதிகளுக்கு அது அவசியமில்லை எனவும் பொதுமக்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். ஒரு முக்கிய சிங்கள ஊடகத்தில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்திருந்த அவர் கனேமுல்ல சஞ்சீவவுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவர் கொல்லப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில் தேசிய பாதுகாப்பை அதிக கவனத்தோடு முன்னெடுத்து வருவதுடன் புலனாய்வு துறையினர் நாட்டின் நிலைமைக்கேற்ப உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சமீப காலமாக நாட்டின் பல பகுதிகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் பதிவாகியுள்ளன.
அவற்றை தடுக்க அரசாங்கம் புதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் கனேமுல்ல சஞ்சீவவின் சம்பவத்தை காரணம் காட்டி அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்க்கட்சியின் கோரிக்கைக்கு எங்களிடம் எந்த தீர்மானமும் இல்லை. அரசியல்வாதிகள் பாதுகாப்பு பெறுவது அவர்களுக்கு எத்தகைய அச்சுறுத்தல் உள்ளது என்பதன் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கப்படும். நிஜமாகவே அரசியல்வாதிகள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பாதுகாப்பை பயன்படுத்திக் உள்ளனர். பாதுகாப்பு படையுடன் கூடிய பழைய அரசியல் கலாச்சாரத்தை மீள உருவாக்க அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை. இலங்கையில் அந்த பழைய கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று அவர் தெளிவுபடுத்தினார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகளுடன் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிடும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகளுக்கு பல்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து உதவிகள் கிடைக்கப்படுவது தெளிவாக தெரிகின்றது. குறிப்பாக சில போலீசார் அவர்களுக்கு ஆதரவளிக்கின்றனர். இது குறித்து தீவிர அவதானம் செலுத்தி வரும் அதே நேரம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் குற்றவாளிகளாகவே இவர்களை அடையாளம் காண்பதோடு அவர்களை ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து தகவல்களையும் உடனடியாக வெளியிட முடியாது என்பதோடு சில அரசியல்வாதிகளுக்கும் இந்த செயல்பாடுகளுடன் தொடர்புகள் உள்ளதாக தகவல்கள் உள்ளன. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சம்பவத்தோடு தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படுவார்கள். மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை முற்றாக அழிக்கும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பற்றிய சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட சில புகைப்படங்கள் உண்மையானவை அல்ல என்றும் அவை AI தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டவை என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். வேனில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பாக சமூக ஊடகங்கள் மற்றும் சில முக்கிய ஊடகங்களில் பகிரப்பட்ட புகைப்படங்களில் அவர் நிதானமான மனநிலையில் இருப்பது மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களால் நட்புடன் நடத்தப்படுவது போன்ற நிழற்படங்கள் காண்பிக்கப்படுகிறது. எனினும் அவை அனைத்தும் உண்மையானவை அல்ல. சில புகைப்படங்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருத்தப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினால் தவறான தகவல்கள் பரப்பப்படும் அபாயம் உள்ளதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் அதிக விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார். ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு மிக நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வரும் மருத்துவ பீடத்தை அமைப்பது தொடர்பாக பல அரசாங்கங்களுக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹீர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். மிகுந்த தேவைகள் கொண்ட மாகாணமாக கிழக்கு மாகாணம் காணப்படும் நிலையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாணத்திற்கு மிகவும் குறைந்த அளவிலான ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள பகுதி விவசாயத்திற்கு பெயர் பெற்றது என்பதால் அங்கு விவசாய பீடம் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் திருத்தங்களை செய்யுமாறும் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக ஒதுக்கீடுகள் வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். பெருந்தோட்டங்களில் வாழும் குடும்பங்களுக்கு வீட்டு முகவரிகளை வழங்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு அறிவித்துள்ளது. பெருந்தோட்டங்களில் வாழும் குடும்பங்களின் எண்ணிக்கை 2,60,000க்கும் அதிகமாக உள்ளதாகவும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்துவமான முகவரிகள் வழங்கப்படும் என்றும் திட்டத்தின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களுக்கு தமது அரசாங்கத்தின் கீழ் முகவரிகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கடந்த காலத்தில் தெரிவித்திருந்தார். ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இவ்வாறு முகவரிகளை வழங்கும் நடவடிக்கைகள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் வழிகாட்டுதலோடு முன்னெடுக்கப்படும் நிலையில் மேற்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.